வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்பங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஜென்ம குருன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். ஜென்ம குருன்னா இடமாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு மாறுற மாதிரி வரும், ஒரு சிலருக்கு ஊர் மாறுற மாதிரி வரும், ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம், அந்த மனக்கவலை அப்படிங்கிறது பொதுவாக கடகராசிக்காரவங்களுக்கு இப்போ இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு கடன்களை உருவாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்போ அதாவது நம்ம கடனே வாங்காமல் இருந்தால் கூட இப்போ கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் வச்சுருந்தா அந்த நகை நட்டுக்களை அடமானம் போகிற மாதிரி கூட செஞ்சிடும். நல்ல நேரம் இருந்தால் நம்ம நகை நட்டுக்கள் கூட வாங்கலாம். அந்த விஷயத்தை குரு தான் செய்வார். நகை வாங்கணும் அல்லது விற்கணும் அல்லது அடமானம் வைக்கணுங்கிற எண்ணங்களை அவர் தான் கொடுப்பார். குழந்தைகள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட எண்ணங்களை கொடுப்பார். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பெற்றுக்கணும் அல்லது குழந்தை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, என்கொயரி கமிட்டி அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்கு வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு. விசாரணை கமிஷன் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை படிக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தவறு செஞ்சுருக்கலாம். அதனால ஸ்கூலு காலேஜில் பாட சொல்லித்தரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை தண்டிக்கலாம் அல்லது கேள்வி கேட்கப்படலாம். தாய் தந்தையரை வர சொல்லி கூட விசாரணை வைக்கலாம். ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்துடலாம். அதுக்காக மேல் அதிகாரிகள்னால கூட நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். அல்லது ஒரு சிலருக்கு காவல்துறையினால விசாரணைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் வருது பார்த்தீங்களா, இடி ரைடு அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான இஷ்யூ கூட வந்துடும், விசாரணை கூட வந்துடும். அதனால நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் குரு உச்சமாக இருக்கிற போது நமக்கு ஏதாவது ஒரு சுபகாரியமெல்லாம் நம்ம வீட்டில் செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக செய்வீங்க. ஏதாவது ஒரு சில நல்லதும் நடக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த லைனில் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்படியெல்லாம் நம்ம போனால் என்ன நடக்கும்? காசு பணத்தை இழந்துட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அதை முன்னிட்டு கூட கடன்கள் உருவாயிரும். நம்ம கடனை வாங்கி கூட அதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். அப்படியெல்லாம் இப்போ பொறுத்தளவு எந்த ஒரு விதத்துலையும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணணும்னா அந்த பணத்துக்கு கேரண்டி கிடையாது. கடைசியில் அந்த பணம் இழப்பீடாயிரும், அதுவே நமக்கு கடன்காரன் ஆக்கிரும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் நாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நிறைய கோபம் வரும் ஒரு சிலருக்கெல்லாம். ஏதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோபதாவோ வேகோ இதெல்லாம் நம்ம குறைச்சிடணும். அதுதான் நல்லா இருக்கும். அடுத்து உங்களுக்கு புதன் பகவான் வேற ராசியில தான் இருக்காரு. அப்போ புதன் ராசியில இருந்தாலும் ஒரு சிலருக்கு இடம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இங்கிட்டு அங்கிட்டுன்னு சொல்லி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். சொந்த பந்தங்களிடையே பிரிவினை இருந்திருந்தால் அந்த பிரிவினையை சரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கும். அதே மாதிரி கல்வி பற்றிய சிந்தனைகள் இருக்கும். நாம் நல்லா படிக்கணும், நாம் புதுசாக கோர்ஸ் ஏதாவது படிக்கணும், அல்லது பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், வீட்டில் இருக்கவங்களை மற்றவங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருதில்ல, அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வந்துருங்க. ஒரு சிலருக்கு மட்டும் ராசியில் குரு புதன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தோலில் அலர்ஜி, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, இந்த மஞ்சக்காமாலை, கல்லீரல் தொடர்பான தொந்தரவு அந்த மாதிரிலாம் வரதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். அதனால அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவதுன்னு தெரிஞ்சால் உடனே போய் நீங்கள் மருத்துவம் பார்த்துடணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடகராசியை பொறுத்தளவுக்கு 1000 தான் கஷ்டம் இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை இருந்தாலும், ஆவணி மாதத்தை பொறுத்தளவு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய மாதம். எந்த விதத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கணுமோ கிடைக்கும். வருமானம் நல்லா வரும், நல்லா சம்பாதிக்கலாம். அப்போ தொழில் நல்லா ஓடும், வேலை நல்லா இருக்கும்.
அது போக யார்கிட்டையாவது பணம் கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டாலும் கிடைக்கும், வரவேண்டிய பணமாக இருந்தாலும் வரும், யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டாலும் கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் வந்து உயரும். குடும்பஸ்தானத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து விலகும். ஒரு சிலருக்கு கண்ணில் மட்டும் ஏதாவது உபாதைகள் வரலாம், கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். நம்ம அதுக்காக மருத்துவ சிகிச்சை கூட எடுக்கலாம். அது நம்ம தான் எடுக்கணுங்கிறதில்ல, நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் எடுக்கலாம். அந்த சூழ்நிலைகளை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தினால வருவாய் இருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னால ஏதாவது நமக்கு பணம் கிடைக்கிறது, அல்லது அரசாங்கத்திலிருந்து உதவிகள் ஏதாவது கேட்டால் கிடைக்கிறது, உதவி தொகைகள் கேட்டால் கிடைக்கிறது, அந்த விஷயமெல்லாம் கூட இப்போ நடக்கும். அடுத்து 2வது இடத்துல கேது இருக்கு. 2வது இடத்துல வந்து கேது இருந்துச்சுன்னா பொதுவாகவே கடகராசிக்காரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடையே சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விலகி இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும், அப்படி விலகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருமான தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் ஆவணி மாதத்தில் வருமான தட்டுப்பாடு ஏற்படாது, நல்லா தான் இருக்கும், வருமானம் நல்லா தான் இருக்கும், கடன்களெல்லாம் கூட அடையும். அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் 3வது ராசியில் தான் இருக்கார் கடகராசிக்கு. அப்போ இப்போ ஏதாவது சொத்து பத்து விற்கணும், வாங்கணும், அல்லது அடமானம் வைக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து இப்போ நடக்கும். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி துலா ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம் அதெல்லாம் நடக்கும் ஈஸியாக. அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமான்கள்லாம் வாங்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்தால், சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அம்சம் வந்து செப்டம்பர் 1க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்து புதன் போயிடுவார். அப்போ புதன் சிம்ம ராசிக்கு போனாலும் உங்களுக்கு வருமானம் வந்து இரட்டிப்பாக உருவாகிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகளை அந்த புதன் வந்து உருவாக்கி கொடுப்பாருங்க. அஷ்டமத்தில் ராகு இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறது நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, தேவையில்லாததை நீங்கள் சாப்பிட்ற போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் சரியாக செரிமானமாகாமல் போகலாம், செரிமானமாகாமல் கூட வயிற்று வலி வரலாம், அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு கேஸாக போய்ட்டுருக்கும், அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கூட வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஹிரண்யா மாதிரியான நோய் நொடிகள் கூட வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே நம்ம மருத்துவ சிகிச்சை எடுத்தால் சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். அப்போ கடகராசிக்காரவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாடு படிக்க போகிறது, வேலை பார்க்க போகிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும், நம்ம முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தொழில் அமையலாம். அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரின்னா மார்க்கெட்டிங் மாதிரியான தொழில், வேலை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை, தொழில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை, தொழில், இதெல்லாம் கூட அமையறதுக்குடைய வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 விஷயங்கள் பண்ணி நீங்கள் வருமானம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு வேலை அல்லது தொழில் வந்து இப்போ சரிப்பட்டு வராது, சரிங்களா? ஆனால் இப்போ மல்டிபிளாக, அதாவது 2, 3 பண்ணுறவங்களுக்கு ஒன்று மட்டும் சரியாக வராது, மற்ற இதெல்லாம் சரியாக வரும். ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு வேலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே செஞ்ச வேலையை செய்ய விடாது, ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை இழப்பு ஏற்படுற மாதிரி தெரியும். ஒன்று நமக்கே வேணாம், நமக்கு வேலை செய்ய பிடிக்கலை, இனிமேல் நம்ம இங்கே வேலைக்கு வர வேணாம் அப்படின்லாம் தோணும். அப்படியெல்லாம் தோணுச்சுன்னா இப்பயே நீங்கள் வேறு இடத்துல வேலை தேடுறது நல்லது. அப்படி வேலை தேடினீங்கன்னா ஈஸியாக வேலை கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா திடீர்னு நாமளே விரும்பாட்டியும் கம்பெனிக்காரவங்க கூட ஒரு சிலர் வந்து வேலையை விட்டு நம்மளை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் தான் அந்த தொழிலும் சரியாக ஓடாது, வருமானம் வந்து கரெக்டாக வராது. ஆடி மாதத்தை பொறுத்தளவு எப்பயுமே ஆடி மாதம் கடகராசிக்காரவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும், அந்த வருமானங்கள் வந்து கரெக்டாக வராது. குறிப்பாக ஆடி மாதம் ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி மாதம் வரைக்கும் அப்படி இருக்கும். மறுபடியும் ஆவணி பிறந்துருச்சுன்னா மறுபடியும் தொழில் நல்லா இருக்கும், காசு பணம் வருமானம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 12வது ராசியில் தான் இருக்கார். அவருமே வேலை மாற்றத்தை தான் குறிப்பிடுறாரு.
ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏற்படும், ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுற மாதிரி வரும், ஒரு சிலருக்கு அந்த வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும்னு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 12வது இடத்துல செவ்வாய் இருக்கிற போது ஒரு சிலருக்கு சொத்து வாங்குறதுனால செலவாகும். தசாபதி நல்லா இருந்தால் சொத்து வாங்கலாம், அதனால செலவாகும். ஒரு சிலருக்கு தசாபதி சரியில்லைன்னா சொத்தை விற்கிறது அல்லது ஏதாவது பொருள் போட்ட விற்கிறது, அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய தொந்தரவு அப்படின்னு சொல்லி வந்து ஒன்றும் இல்லை. கடகராசிக்காரவங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.